அரசியலுக்காக நம்ம எதையும் செய்தால் எதையும் தின்னால் அதை விட கேவலம் வேறு எதுவுமே கிடையாது. இவங்களுக்கெல்லாம் இருக்குது, இப்போ கிடையாது. நேற்று ஜோசியக்காரனை ஓஎஸ்டியாக போட்டிருக்கான். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு நான் யாரை போடுவான்னு தெரியல. அவனோட டிரைவரோட பையன் பெனாமியை வச்சு இன்றைக்கி கொரோனாவாக போட்டிருக்கான். நீங்கள்லாம் நாட்டுக்கு ஒரு கேடு, நாட்டோட நல்லதை கெடுத்துட்ருக்கீங்க. இப்போ நேற்று நான் ஒரு காணொலி இங்கிலீஷில் பார்த்துட்டு இருந்தேன். ஏதோ அலம்பாலாமல் ஏதோ ஒரு சேனலில் ex Justice, Chief Justice of Madras High Court and Justice in the Supreme Court, Mr. Markanday Kaju, அவர் இங்கிலீஷில் சொல்கிறார், இவனுங்கெல்லாம் ராஸ்கல்ஸ். இது என்னோடய வார்த்தைகள் கிடையாது. ஏனென்றால் நாங்கள் சொன்னால் அது சைபர் க்ரைம். ஆனால் ஒரு ஜஸ்டிஸ், எக்ஸ் ஜஸ்டிஸ் சொன்னால் என்ன போய் பிடுங்குவீங்கன்னு பார்த்துடலாம். அந்த ஆதவ் அர்ஜுனா அவன் ஒரு ஆட்டம் போடுறான். அந்த விஜய், யூ ஷுட் பி ashamed of yourself. You are a college dropout, okay? And you will know what is administration now. You will learn the lesson of your lifetime. Don't think that you can get away just because you're putting on puttu, because I don't put puttu. It's not that thing. Nothing got to do with religion, nothing got to do anything. You are doing all black magic and keeping all the black puttu and the red kaya, everything is drama. Okay? A true Christian will not do that. But நீ இந்த ஜோசியக்காரங்களும் உலகத்தை ஏமாற்றி கொண்டு ஒரு மாயை கிரியேட் பண்ணி அயோக்கியத்தனம் பண்ணி அதர்வன வேதத்தில் இருக்கும் அல்ல அயோக்கியத்தனத்தையும் உபயோகித்து கொண்டு நாட்டு மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறாய். உங்களுக்கெல்லாம் அசிங்கமாக இல்லை? இந்த நாட்டை குட்டி சவராக்கிறதுக்கு ஒரு டாக்ஸ் இவேடர், நாட்டோட வரியை கட்டாத ஒருத்தனை நீங்கள் உங்கள் சிஎம்மாக தேர்ந்தெடுத்திருக்கிறீர்கள். சிஎம் என்று சொல்ல மாட்டேன், ஏனென்றால் அவனை மற்றவங்க உதவியை எடுத்துக்கிட்டு தான் அந்த அந்த பதவி பிரமாணம் வாங்கியிருக்கான். ஆனால் யார் அவன் தீய சக்தின்னு சொன்னானோ அவங்களுடைய கூட்டு சேர்ந்துக்கிட்டு அதுக்கப்புறம் வெக்கம் இல்லாமல் அவர்கள் எல்லாரும் வீட்டுக்கும் போய் என்னமோ பெரிய ஒரு மேதாவி மாதிரி. இதை விட கேவலம் வேறு எதுவும் கிடையாது. அந்த பெண்கள் யாரெல்லாம் குதித்தார்களோ, எங்கள் விஜய் அண்ணா எங்களுக்கு 2500 ரூபா கொடுப்பாங்கடி, கொடுப்பாங்க. அவங்க அப்பா வீட்டு காசு உங்களுக்கு எடுத்து கொடுப்பாங்க. உங்களுக்கு பைத்தியக்காரங்க நாட்டை குட்டி சேவராக்கிட்டு இவளுங்கெல்லாம் கரெக்டு. பொன்ராஜ் உங்களை ஏதோ கூப்பிட்டாலாம் கரெக்டு தான், தப்பே சொல்கிறதுக்கு இல்லை. அக்காவாக இருப்பாளுங்களாமா, தங்கச்சியாக இருப்பாளுங்களாமா, வேணும்னா பொண்டாட்டியாக இருப்பாருங்களா. அப்போ எதுக்கு அந்த உறவுகளுக்கு ஒரு பேர்? அக்கா, தங்கச்சி, அம்மா, பாட்டி எல்லாமே பண்ணி கொண்டு போகலாம்ல. வணக்கம் கீதா டிவி அண்ட் ஸ்வதந்திரா பார்ட்டி நேயர்களுக்கு. நான் என்னோடய குரல் கொஞ்சம் இன்னும் கிளியராக ஆகலை. ஸோ ஐம் சாரி ஃபார் என்னோடய வாய்ஸ் கிளியராக இல்லாததுக்கு. பட் இன்றைக்கு தமிழ்நாட்டு அசெம்பிளியில் வாக்கெடுப்பு எடுக்கிறாங்க. இந்த அவங்களோட மெஜாரிட்டியை காட்டுறதுக்கு, தட் இஸ் தாவேகா. அவர்கள் அவங்களோட பார்ட்டியோட ஸ்ட்ரென்த் இன்றைக்கி 106 ப்ளஸ் ஐ டோன்ட் நோ இஃப் டிஎம்கே அலைன்ஸ் பார்ட்டிஸோட 12 சீட்டுனா 118. பட்
ஒரு 25 எம்எல்ஏஸ் வந்து அவங்களுக்கு சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. எது உண்மை என்று தெரியாது. ஏனென்றால் நேற்று நைட் ஒரு நம்பர் சொன்னாங்க, அதுக்கப்புறம் காலங்காத்தில் ஒரு நம்பர் சொன்னாங்க. இதெல்லாம் இப்படி இருக்க மக்கள் தேர்ந்தெடுத்தது நீங்கள், நான் கிடையாது. நான் இந்த பரதேசிங்களுக்கெல்லாம், இந்த அயோக்கியர்களுக்கு, இந்த ஊழல்வாதிகளுக்கு உயிர் போனாலும் ஓட் போட மாட்டேன். ஆனால் ஓட் போட்டவர்கள் எந்தெந்த கட்சிக்கு, அது திமுகவாக இருக்கலாம், அண்ணா திமுகவாக இருக்கலாம், காங்கிரஸ், பிஜேபி, தாவேகா, கம்யூனிஸ்ட், விசிகா, எவ்ரிபடி, எல்லாரும் உங்கள் நம்பிக்கையை துரோகம் பண்ணியிருக்கிறார்கள். நீங்கள் எதற்காக ஓட் போட்டீங்களோ தெரியாது, ஆனால் உங்கள் நம்பிக்கையை அவர்கள் விலை பேசிவிட்டார்கள். இவ்வளோ பேசும் இந்த ஜோசப் விஜய் தீய சக்தியுடன் நான் சேர மாட்டேன்னு சொல்லி முதல் நாளே தீய சக்திகளுடன் கைகோர்த்து தன்னோட மெஜாரிட்டிக்காக அன்றைக்கு கவர்னருக்கு முன்னால் ஸ்வேரிங்கின் பதவியேற்புக்கு பண்ணியாச்சு. அப்போது நீங்கள் என்னமோ பெரிய அவன் ஒரு உத்தம புத்திரன், தான் ஏதோ தப்பே செய்யாத ஒரு ஜென்மம் மாதிரி பேசி கொண்டிருக்கிறீர்களே, உங்களுக்கெல்லாம் அசிங்கமாக இல்லை? இந்த நாட்டை குட்டி சவர் ஆக்கிறதுக்கு ஒரு டாக்ஸ் இவேடர், நாட்டோட வரியை கட்டாத ஒருத்தனை நீங்கள் உங்கள் சிஎம்மாக தேர்ந்தெடுத்திருக்கிறீர்கள். சிஎம் என்று சொல்ல மாட்டேன், ஏனென்றால் அவனை மற்றவங்க உதவியை எடுத்துகிட்டு தான் வந்து அந்த அந்த பதவி அதில் பிரமாணம் வாங்கியிருக்கான். ஆனால் யார் அவன் தீய சக்தின்னு சொன்னானோ அவங்களுடைய கூட்டு சேர்ந்துக்கிட்டு அதுக்கப்புறம் வெக்கம் இல்லாமல் அவர்கள் எல்லாரும் வீட்டுக்கும் போய் என்னமோ பெரிய ஒரு மேதாவி மாதிரி, இதை விட கேவலம் வேறு எதுவும் கிடையாது. அரசியலுக்காக நம்ம எதையும் செய்தால், எதையும் தின்னால், அதை விட கேவலம் வேறு எதுவுமே கிடையாது. இவங்களுக்கெல்லாம் இருக்குது, இப்போ கிடையாது. நேற்று வந்து ஜோசியக்காரனை வந்து ஓஎஸ்டியாக போட்டிருக்கான். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு நான் யாரை போடுவான்னு தெரில. அவனோட டிரைவரோட பையன் அவன் பெனாமியை வச்சு இன்றைக்கி கொரோனாவாக போட்டிருக்கான். நீங்கள்லாம் நாட்டுக்கு ஒரு கேடு, நாட்டோட நல்லதை கெடுத்துட்ருக்கீங்க. இப்போ வந்து நேற்று நான் ஒரு காணொலி இங்கிலீஷில் பார்த்துட்டு இருந்தேன். ஏதோ அலம்பாலாமல் ஏதோ ஒரு சேனலில் வந்து எக்ஸ் ஜஸ்டிஸ், சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் மெட்ராஸ் ஹைகோர்ட் அண்ட் ஜஸ்டிஸ் இன் த சுப்ரீம் கோர்ட் மிஸ்டர் மார்க்கண்டை காஜு, அவர் இங்கிலீஷில் சொல்கிறார், இவனுங்கெல்லாம் ராஸ்கல்ஸ்ன்ட்டு. இது என்னோடய வார்த்தைகள் கிடையாது. ஏனென்றால் நாங்கள் சொன்னால் அது சைபர் கிரைம். ஆனால் ஒரு ஜஸ்டிஸ், எக்ஸ் ஜஸ்டிஸ் சொன்னால் என்ன போய் பிடுங்குவீங்கன்னு பார்த்துடலாம். உங்களுக்கெல்லாம் அவர் மேலே கை வைக்க முடியும். ஃபஸ்ட் அவரை அரெஸ்ட் பண்ணிவிட்டு மற்றவங்களெல்லாம் அரெஸ்ட் பண்ணுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏனென்றால் இந்த ஜனநாயகத்தில் நம்ம எல்லாத்துக்கும் உரிமை இருக்கிறது. யார் ஒருவன் தப்பு செய்கிறானோ அவனை பற்றி நம்ம பேசலாம். இது நாட்டு நலனுக்காக தான். நான்லாம் பேசுகிறேன்னா நான் பாட்டு விட்டுட்டு போனேன், சனியங்க எப்படியோ ஒழிஞ்சிட்டு போங்கடான்ட்டு. ஆனால் என் கடவுள் என்னை தூங்க விடாது. நீ காலையில் பேசுன்னு சொல்லு. நான் இன்றைக்கி பேசுகிறது வந்துட்டு என் கிருஷ்ணர், என் காளி, என்னோட சிவன் எல்லாருமே. இந்த அயோக்கியர்களே, நீ வந்து அவங்களெல்லாம் ஒரு சிம்மாசனத்தில் உட்கார்ந்து வைத்து நாட்டு மக்கள் அவதிப்படுகிறார்கள். கடவுள் என்ன சொல்கிறார்? இந்த நாட்டு மக்கள் தானே அந்த அயோக்கியர்களுக்கு ஓட் போட்டாங்க, எவ்வளோ பேர் நோட்டாக ஓட் போட்டாங்கன்னு கடவுள் என்ன கேட்குறது. அதுவும் உண்மை தான், அதுவும் அவருங்க கேட்குறதும் உண்மை தான். அப்போது இன்றைக்கி காலையில் என்கிட்ட வேலை செய்கிற பொண்ணு வந்து சொல்லுது, அம்மா கோவிடை விட ஒரு பெரிய 30 மடங்கு மோசமான ஒரு நோவு வருதாம்மா எலிக்கிட்டு இருந்து. இன்றைக்கி நான் டிவியில் யூடியூப்பில் பார்த்துட்டு இருந்தேம்மா. நான் சொன்னேன், எல்லாமே வரும், நாட்டு மக்கள் கஷ்டம்தான் பட போகிறோம். நான் என்ன சொன்னேன், நீங்கள் தீயவர்களை தேர்ந்தெடுத்தால் உங்களுக்கு கண்டிப்பாக கெடுதல் வரும், நாடு குட்டி செவராகும் என்று என்னோட ப்ரெடிக்ஷன். அது கண்டிப்பாக நடந்தே தீரும்.
அப்போ வந்து இந்த மாதிரி ஒரு அயோக்கியர்கள் இவனை ஒரு பெரிய தெய்வ குழந்தைன்னு சொல்லிட்டு ஒரு பரதேசி சொல்கிறான். இவனெல்லாம் தெய்வ குழந்தையா இருந்தால் இந்த நாடு என்ன ஆகும்னு எனக்கு ஒன்றும் புரியல. அவனுக்கு நாட்டில் நரம்பு இல்லை, இந்த மற்ற அரசியல்வாதிகளுக்கு நாட்டில் நரம்பு இல்லை. அந்த இபிஎஸ் பரதேசி அம்மா அம்மான்னு சொல்கிறீங்களேடா, அந்த ஜெயலலிதா அம்மா அந்த மாற்றின் குடும்பத்தையே உள்ளார வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு வெளியே அவங்களாம் ஓடி போயிட்டாங்க கல்கத்தாக்கு. அப்போ ஏற்பட்ட ஒரு குடும்பத்தை இபிஎஸ் பரதேசி நீ வந்து அந்த பொம்பளை கூப்பிட்டு அந்த லீமா ரோஸ்க்கு ஒரு பதவி வேற கொடுத்து அது இன்றைக்கி உன்னையே திங்குது. நான் உங்ககிட்ட கேட்டதெல்லாம் ஒரு அப்பாயின்மெண்ட் எனக்காக இல்லை, அந்த ஆத்மா என்னை கேட்க சொல்லிச்சு. அந்த ஆத்மா கீதா எனக்காக நீ அப்பாயின்மெண்ட் கேள்வி கீதான்னு சொன்னாங்க. நான் அவங்களுக்காக தான் கேட்டேன். ஆனால் இன்றைக்கு உன்னோட பதவிக்கே ஓட வைக்க அந்த பொம்பளை வந்துடுச்சு. எப்பேற்பட்ட பொம்பளை நீ வந்து ஒரு எம்எல்ஏவுக்கு சீட்டு கொடுக்குற? அந்த கட்சியை 91 காப்பாற்றி விட்டது நான். அந்த செங்கோட்டில் அந்த பரதேசிக்கும் தெரியும். ஆனால் அவன் இப்போ மூஞ்சி பார்த்து பேச மாட்டான், ஃபோனும் எடுக்க மாட்டான். எனக்கு ஒன்றும் தேவையில்லை. செங்கோட்டில் நீ யார், நீ எப்படி வாழ்ந்த, நீ எப்படி எங்கள் அண்ணன்கிட்ட கெஞ்சி கூத்தாடி வந்து என்னை மீட் பண்ணால உனக்கு தெரியும், புரியுதா? அதே அண்ணனை நீ அப்பாயின்மெண்ட் கடை கொடுக்காம செய்ததும் நீ செஞ்சுருக்க. அதில் நீ எப்பேற்பட்டவன்னு எனக்கு தெரியும். நீங்கள் எல்லோரும் எப்படி தெரியுங்களா, அந்த அரசியல்வாதிகள் எல்லாரும் நன்றி கெட்ட நாய்கள். நாய் எப்போ நன்றி கெட்டது கிடையாது. நன்றி கெட்ட நாயின்னு சொல்வது மனிதன். அப்போது இன்றைக்கு நீ வந்து ஜெயலலிதா யாரையெல்லாம் தீய சக்தின்னு சொல்லி இது பண்ணாங்களோ அந்த குடும்பத்தோடைய நீங்கள்லாம் பணம் வாங்கி அலைன்ஸை போட்டு அவங்களுக்கெல்லாம் பதவியை கொடுத்து, ஏண்டா நான் அன்றைக்கி உங்களுக்காக இவ்வளோ செய்த ஒரு நாளாவது ஒரு தேங்க்யூ சொன்னீங்களாடா? தேங்க்யூ சொன்னீங்க? அயோக்கியர்கள், நீங்களாம் நல்லவே வாழ மாட்டீங்க. நீங்கள் நினச்சிக்கலாம் பதவியில் உட்காந்துட்டுருக்கோம், ஆனால் உங்களுக்கு கடவுள் தக்க பதில் கொடுப்பார் வெகு சீக்கிரத்தில், வெகு சீக்கிரத்தில். அந்த லீமா ரோஸ் என்னமோ பிறந்து வாழ்ந்ததே பெரிய பணக்காரி மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் கார் வாங்கி கொடுத்து அந்த இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர்ஸில் என்னடா பண்ணிகிட்ருக்கீங்க? இடி அவ்வளோ கேஸ் அவங்க மேலே இருக்குது. அந்த இசிஐ அவங்களோட நாமினேஷனை அக்செப்ட் பண்ணியிருக்குது. அந்த ஆதவ் அர்ஜுனா அவன் ஒரு ஆட்டம் போடுறான். அந்த விஜய், you should be ashamed of yourself. You are a college dropout, okay? And you will know what is administration now. You will learn the lesson of your lifetime. Don't think that you can get away just because you're putting on puttu, because I don't put puttu. It's not that thing. Nothing got to do with religion, nothing got to do anything. You are doing all black magic and keeping all the black puttu and the red kaya, everything is drama. Okay? A true Christian will not do that. But நீ இந்த ஜோசியக்காரங்களும் உலகத்தை ஏமாற்றி கொண்டு ஒரு மாயை கிரியேட் பண்ணி அயோக்கியத்தனம் பண்ணி அதர்வன வேதத்தில் இருக்கும் அல்ல அயோக்கியத்தனத்தையும் உபயோகித்து கொண்டு நாட்டு மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறாய். அந்த பெண்கள் யாரெல்லாம் குதித்தார்களோ, இங்கே விஜய் அண்ணா எங்களுக்கு 2500 ரூபா கொடுப்பாங்கடி, கொடுப்பாங்க. அவங்க அப்பா வீட்டு காசு வந்து உங்களுக்கு எடுத்து கொடுப்பாங்க. உங்களுக்கு பைத்தியக்காரங்க நாட்டை குட்டி செவராக்கிட்டு இவளுங்கெல்லாம் கரெக்டு. பொன்ராஜ் உங்களை ஏதோ கூப்பிட்டாலாம் கரெக்டு தான், தப்பே சொல்லறதுக்கு இல்லை. அக்காவாக இருப்பாளுங்களாம்மா, தங்கச்சியாக இருப்பாளுங்களாம்மா, வேணும்னா பொண்டாட்டியாக இருப்பாருங்களாம். அவள் எதுக்கு அந்த உறவுகளுக்கு ஒரு பேர்? அக்கா, தங்கச்சி, அம்மா, பாட்டி எல்லாமே பண்ணி கொண்டு போகலாம்ல எல்லாத்தோடையுமே. அப்போது நீங்கள்லாம் பதவிக்காக எதையும் பேசுவீர்கள். இன்றைக்கு இந்த எவ்வளோ அதிமுக எம்எல்ஏஸ் அங்கே சப்போர்ட் கொடுக்குறாங்க எனக்கு தெரியாது. நான் இன்னும் பார்க்கவில்லை, நியூஸை கேட்கவில்லை. ஆனால் அந்த இபிஎஸ்க்கு எதனா முதுகெலும்பு இருந்தால்
சுப்ரீம் கோர்ட்டில் போய் உங்களை சேலஞ்ச் பண்ணணும். உங்கள் பொருடா ஓட் போடக்கூடாது, ஆதரவு கொடுக்கக்கூடாதுன்னு சொன்னப்புறமா அவனுங்க போய் கொடுத்தானுங்கன்னா அப்போ அவங்களுக்குலாம் என்ன மரியாதை? அண்ட் இபிஎஸ், நீ மட்டும் அந்த லீமா ரோஸ்க்கு அந்த அதிமுகவை வாரி குத்தினால் அந்த எம்ஜிஆர் ஆத்மா, ஜெயலலிதா ஆத்மா உன்னை முடிச்சே தள்ளுவாங்க. உனக்கு உன் பையனுக்கு ஒரு கொலை கேஸ் இருக்கிறதால நீ இந்த பிஜேபி ஊதுறது மகுடுக்கு நீ டான்ஸ் ஆடிட்டுருக்க ஒரு பாம்பு குச்சி மாதிரி. பட் இந்த எஸ்பி வேலுமணி எல்லாருமே உங்கள் எல்லாத்துக்குமே கேஸ் இருக்குது. இதெல்லாம் சீக்கிரமாக போயிடாதீங்க. இன்றைக்கி பதவியில் வேணால் உட்காரலாம். விஜயபாஸ்கர், ஆல் ஆஃப் யூ, கண்டிப்பாக அதுக்கு உங்களுக்கெல்லாம் ஒரு தக்க தண்டனை வரும். நான் நம்புகிறேன். ஏன்னா என்னோடய கவலை கிளியராக சொல்கிறார். கவலையப்படாது கீதா, இவங்கெல்லாம் அழிவுக்கு இன்னும் பக்கத்தில் போயிட்டுருக்காங்க. விஜய், இட்ஸ் அ ஷேம் தட் இஸ், நீ இவ்வளோ பேசிட்டு நீ இப்போ ஒரு எதிர்கட்சி தலைவராக உட்காந்துருந்தாங்க கூட ஐ வுட் ஹவ் ரெஸ்பெக்டட் யூ. பட் யூ ஆர் ஸோ தட் இஸ் க்ரீடி ஃபார் த பவர். உன்னோட பேராசை பெரும் நஷ்டமாக போக போகுது. நீ கேவலமாக வெளியே போக பார்த்துட்டே இரு. நினச்சிக்காரு இந்த மக்கள் மக்கள் நிறைய பேர் நன்றி கேட்டவங்க தான். எப்படி மக்கள் மாறுவார்கள் உங்களுக்கு தெரியாது. இந்த டிஎம்கே நினச்சிச்சு பணம் கொடுத்தணும், பணத்தால் எல்லாத்தையும் விலைக்கு வாங்கலாம்னு நினச்சாங்க. கிடையாது. பாரு, இன்றைக்கெல்லாம் உதறி தள்ளிட்டு போயிட்டாங்க. அதே டிஎம்கே சப்போர்ட்டில் ஜெயிச்சு வந்த அந்த பரதேசிகளோட சப்போர்ட்டை நீ வாங்கி கொண்டு உனக்கும் நாக்கில் நரம்பு இல்லைப்பா தம்பி, நீ ஒன்றும் நல்ல வாழ்க்கையை வாழ்ந்துட மாட்டேன். உனக்கு பாரு, கடவுள் ஒரு பெரிய நோவு கொடுத்து நீ அதை கஷ்டப்பட்டு அழுகி புழுகி அப்போதான் உனக்கு கடவுள் அந்த சக்தி என்னென்ன புரியும். இந்த ஊரை ஏமாற்றிட்டுருக்க ஜோசியக்காரங்களை வச்சுட்டு, ஜோசியக்காரங்கள் கடைசி காலத்தில் எப்படியெல்லாம் கஷ்டப்படுறானுன்ட்டு அவனுக்கு தெரியும். நிறைய ஜோசியக்காரங்கள் ஏமாற்றுவாங்க அவங்களுக்கு. ஆகையால் இந்த மெத்தல் பூற்றலுக்கெல்லாம் நான் பயப்படுற ஆள் கிடையாது. நீ நாட்டோட பொருளாதாரத்தோடு விளையாடாத. உனக்கு வேலை செய்ய தெரியாட்டி ஃபார் ஹெவன் சேக் நல்ல விதமாக உன்னோட டிஃபீட்டை அக்செப்ட் பண்ணிவிட்டு இறங்கிடு. இல்லாட்டி நீ ரொம்ப கேவலமாக போகிற. இதுதான் நடக்கும். நீ ஊழல்வாதிகள் எல்லாத்துக்கும் பதவியை கொடுத்துக்கிட்டு ஊழல்வாதிகளோட சப்போர்ட்டை எடுத்துக்கிட்டு நீ நாட்டு மக்களுக்கு நல்லதாக செய்ய போகிற. விஜய், உன்னோட மனசாட்சியோடு நீ பேசு, எங்களோடலாம் வேண்டாம். இந்த மனசாட்சின்னு ஒன்று இருந்தால் உனக்கு நீ இந்த மாதிரி அயோக்கியத்தனம் பண்ண மாட்டாய். இந்த அதிமுகவில் இருக்கும் மக்கள் மெம்பர்ஸ் யோசிங்க, உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு தலைவர் வேணுமா? திமுககாரர்களும் உங்கள் தலைமையும் தவறு செய்திருக்கிறது. ஆகையால் இன்ட்ராஸ்பெக்ட், யோசிங்க, நீங்கள் செய்ததெல்லாம் நல்லதாக இருக்குதா, இதால் நாட்டுக்கு எவ்வளோ கேடு நடக்க போகுது என்று வெகு சீக்கிரத்தில் நீங்கள் எல்லாரும் அனுபவிக்க போகிறீர்கள். அதுக்குள்ளார இந்த பிரதம மந்திரி மக்களுக்கெல்லாம் சொல்கிறாரு, வெளிநாடு போகாதீங்க, தங்கம் வாங்காதீங்க, ரேலிஸ் நடத்தாதீங்க. அடப்பாவீங்களா, ரேலிஸ் யாருடா நடத்துறீங்க? நீங்கள் அரசியல்வாதிங்க தானே நடத்துனீங்க. எலெக்ஷன் மட்டும் நீங்கள் எல்லாம் பண்ணிவிட்டு இப்போ உபதேசிக்கிறீங்களே. மிஸ்டர் மோடி, உங்கள் நாட்டில் நரம்பு இருக்குதான்னு யோசிங்க, மனசாட்சின்னு ஒன்று இருக்குதான்னு யோசிங்க. இன்ட்ராஸ்பெக்ட் மிஸ்டர் மோடி. நீ போட்டிருக்கிறதெல்லாம் அது உனக்கு அப்ளை ஆகுதா? ஃபஸ்ட்டுன்ட்டு வெளிநாடு போகிறது நீ தான் ஜாஸ்தி, ஃப்ளைட் எடுத்துகிட்டு சுற்றுறதும் நீ தான் ஜாஸ்தி, உங்கள் மந்திரிகள் எல்லாம் கார்களை வைத்து கொண்டு 10 கான்வாய்ஸோடு சுற்றுறதும் நீங்கள் தான். அரசியல்வாதிகள் இப்போ எலெக்ஷன் டைமில் பண்ண கூத்து செலவு இப்போ எங்களுக்கு உபதேசிக்கிறியாயா? வேண்டாம். உன்னோட உபதேசத்தை உன்னோடையே வைத்துக்கொள். நீ எப்பேற்பட்ட யோகியமானவர் என்று அந்த கடவுளுக்கு தெரியும். மக்களுக்கு தெரியுமோ இல்லையோ, அந்த கடவுளுக்கு தெரியும். நன்றி, வணக்கம்.